எங்களுடைய இந்த கடல் தொழில் அமைச்சு அல்லது மீன்பிடித்துறை என்பது இன்னமும் பழைய காலத்து புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வோம். விசேடமாக இன்னைக்கு 50,000த்துக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றது. 7,000த்துக்கு அதிகமான பல நாள் படகுகள் இருக்கின்றது. இந்த படகுகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குறைந்தது 10 வருடம் அல்லது 20 வருடத்திற்கு பழமையான படகுகளாகும். அப்படியானால் எங்களுடைய படகுகளும் பழமை வாய்ந்திருக்கின்றது. அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய மீனவர்களுடைய மனநிலையும் இன்னும் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கா அல்லது இந்த கடல் துறையில் இருந்து வேறொரு துறைக்கு, அதாவது இன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அக்வா கல்ச்சர், அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறியிருக்கு. மெரைன் கல்ச்சர் அது ஒரு கலாச்சாரமாக மாறி இன்றைக்கு இந்த நாங்கள் கேச்சிங் ஃபிஷ் சிஸ்டத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய அக்வா கல்ச்சரை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த தேவையை நோக்கி நாங்கள் செல்கின்ற போது எங்களுடைய இந்த பழைய படகுகள் மூலமாகவும் அதற்கு எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் சேர்க்காததன் காரணமாகவும் இன்னமும் எங்களுக்கு கரைக்கு அண்மித்திருக்கின்ற கடல் கரையை மாத்திரம் அதை நம்பி மாத்திரம் மீன் பிடிக்கின்ற நிலைமையிலும் ஆழ்கடலை நோக்கி செல்வதற்கான விருப்பம் குறைவிப்பதையும் அதற்கு ஏதுவான புதிய நவீனமான கலங்கள் நவீனமான யந்திரங்கள் அடங்கிய படகுகள் இல்லாததன் காரணமாகவும் எங்களுடைய மீன்பிடித்துறை நாளுக்கு நாள் வலுவிழந்து வருகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கு.